அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மக்களை நலமா இருக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில இன்னைக்கு உள்ள வீடியோ தலைப்பு நம்மில் சுய பரிசோதனை செய்து கொள்வோம். அதாவது அல்லாஹ் தஆலா நம்மள உலகத்துல வாழ்றதுக்கு வாழ்வாதாரத்தை ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாரியா குடுத்துருப்பான். எல்லா வகையிலுமே நமக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி தான் வச்சிருக்கான். நம்மள எந்த விதத்திலயுமே நம்மள அல்லாஹ் தஆலா இழிவுபடுத்துற நிலையில வைக்கல. அந்த நிலையில இருக்கும்போது, நம்ம நம்ம எப்படி பொருளாதாரத்தை ஈட்டுறோம்னு சொன்னா, நம்ம நல்லது கெட்டது தெரிஞ்சு தான் நம்ம ஒவ்வொரு செயலையும் நம்ம நடக்கணும். அப்படி நல்லது கெட்டது நடக்கும்போது நம்ம மனச்சாட்சிக்கே தெரியும் நம்ம என்ன தவறு செய்றோம், என்ன இது நல்லது செய்றோம், என்ன மாதிரியான நியாயமா நடந்துக்கிறோம் மக்கள்ட்டங்கிறதெல்லாம் நம்ம மனச்சாட்சிக்கு தெரியும். நம்ம எது எடுத்தாலும் சரி, நான் என் மனச்சாட்சிப்படி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு வாயால பேசுறோமே ஒழிய, நம்ம அதுபடி நடக்கிறோமா? அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பார்க்கும்போது என்னன்னாக்கா, நம்மள பெருசா வெளியில நம்மளா பத்தி நம்ம பேசக்கூடாது. அதாவது எப்படின்னு சொன்னா, பிறர் இவர் அ எல்லா வகையிலுமே ஒரு நியாயமா நடந்திருக்காரு, நல்ல மனுஷன் அப்படின்னு பலர் சொன்னா, நம்ம சொர்க்கவாதிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி ஆயிப்போகுது. அதே நேரத்தில பலர் நம்மள இவனா மோசமான ஆளு, இவனுடைய எந்த குடுக்கல் வாங்கலுமா இருந்தாலும் சரி, வேற எதுவா இருந்தாலும் சரி, இவன்ட்ட எந்த விதமான நம்பகத்தன்மையாத்தான் இருக்கணும் அவன். நம்புறதே வேஸ்ட்டு அப்படின்னு பலர் சொல்ற மாரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, அப்ப நம்ம நரகவாதிங்கிறதுக்கு நுழைவாயில்ல நம்ம நுழைஞ்சிட்டோம்னு அர்த்தம் அது. அதனால ஒவ்வொரு விஷயத்திலயுமே நம்ம ஒவ்வொன்னையும் பார்க்கணும். எந்த ஒரு தவறு ஒரு வியாபாரம் தொழில் பண்றோம். தொழில் பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, ஒரு பொருள விக்கிறோம். ஒரு டேமேஜான பொருள கூட நம்ம வாய் சாமர்த்தியத்தினால மறைச்சு கூட விக்கிறது உண்டு. அது மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு தெரியாது. அது தவறான செயல்னு தெரியும். இருந்தாலும் மறைச்சு செய்யும்போது யாருமே பார்க்கலைங்கிற மாதிரியான ஆனா நம்ம மனச்சாட்சிக்கு தெரியும். நம்ம அல்லாஹ் நம்மள கண்காணிக்கிறாங்கிறது முதல்ல உணரணும் முதல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு டேமேஜ் ஒரு இதா இருக்கு, தவறா வீணான பொருளா இருக்குன்னு சொன்னா, நம்ம மக்கள்ட்ட சொல்லித்தான் அது வைக்கணும். இந்த மாதிரி இருக்குது. இந்த விலையில இருந்தா வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல நியாயத்துக்கு புறம்பான எந்த வேலையுமே நம்ம செய்யக்கூடாது. அப்படி நம்ம செய்யும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, பிரகாசமா தெரியும். உங்களுக்கு பெரிய அளவுல பணம் வந்தவா, அந்த மாதிரிலாம் நம்ம சேர்க்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, நமக்கு பெருங்கொண்ட பாதிப்ப நம்ம சந்திப்போம். ஒவ்வொரு விஷயத்தையுமே யாரையாவது ஒருத்தருக்கு நம்ம அநீதமா நம்ம ஏதாவது நம்ம அவருக்கு பாதிப்பு ஏற்படுற மாரி நம்ம செஞ்சுட்டோம்னு சொன்னா, அவரு உங்கள நம்பி வாங்கிட்டு போயிட்டு, உங்கள நம்பி மோசம் போயிட்டாருன்னு சொன்னா, அவர் மோசம் போயிட்டு அவரு எங்க வேணா போயிருக்கலாம். ஆனா, இவருடைய இது எங்க இருக்கும் மறுமையில உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பிடிப்பான். எப்படி பிடிப்பான்னு பாருங்க. அந்த ஹதீஸ் பாருங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தம் சகோதரருக்கு அநீதி ஏதேனும் இழைத்திருந்தால், அவருடன் சமரசம் செய்து அதிலிருந்து அவர் விலகிலேயே தம்மை விடுவித்துக் கொள்ளட்டும். ஏனெனில், அங்கு மறுமையில் ஈட்டுத்தொகை கொடுக்க பொற்காசோ, வெள்ளிக்காசோ இருக்காது. அவர் தம் சகோதரருக்கு இழைத்த அநீதிக்கு ஈடாக இவருடைய நன்மைகளிலிருந்து தேவையானவற்றை எடுத்துக் கொடுக்கப்படும். இவரிடம் நன்மைகள் இல்லை என்றால், அநீதிக்குள்ளான சகோதரனின் பாவங்களிலிருந்து வீதசாராப்படி எடுத்து இவர் மீது சுமத்தப்படும். சஹீஹுல் புகாரில 6534வது ஹதீஸா வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அப்ப என்னன்னாக்கா, நம்ம இங்க தப்பிச்சிடலாம். இங்க தப்பிச்சிட்டோம்னு சொன்னா, அங்க மறுமையில அல்லாஹ் தஆலா பிடிச்சிருவான். அதாவது நம்ம எதை எடுத்தாலும் மனச்சாட்சி நம்ம பேசலாம். மனச்சாட்சியோட நடக்கணும்போது நமக்கு தெரியுது. நமக்கு தெரியாமலாம் இல்ல. நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒரு தப்பு பண்றோம். இது அவனுக்கு தெரியல. அ யாரும் நம்மள கண்காணிக்கல. அப்படின்னு நமக்கு எண்ணம் வந்துட்டாலே, அங்கேயே நமக்கு சைத்தான் வேற மாதிரி தூண்டிடுறான். தூண்டும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அதனுடைய பலன் நம்ம எப்ப அனுபவிப்போம்னா, உலகத்திலேயும் அனுபவிப்போம், மறுமையிலேயும் அனுபவிப்போம். அதனால ஒவ்வொரு விஷயத்திலயுமே நம்ம பார்த்து, பார்த்து, பார்த்து செய்யணும். அதாவது நம்மளவே நம்ம பெரிய பரிசுத்தவான் மாதிரி பாருங்க. அதுக்கு ஒரு குர்ஆன் வசனம் இருக்குது பாருங்க. தம்மைத்தாமே பரிசுத்தவான்கள் என கருதிக் கொள்வாரே நீ அறியவில்லையா? மாறாக தான் நாடியோரை அல்லாஹ் பரிசுத்தமாக்குகிறான். 4வது அத்தியாயம் 49வது வசனத்துல வருது. அல்லாஹ் தஆலா சொல்றான். வெளியில காமிச்சிக்கிற மாதிரி பரிசுத்தமாய் காமிச்சு உங்களுடைய உடையிலையோ, இது பேச்சிலையோ எதையோ நீங்க ஏமாத்துறதுக்குள்ள எல்லா வேலையிலையும் செய்யலாம். ஆனா, அல்லாஹ் தஆலா கண்காணிக்கிறார் மறந்துட்டோம்னு சொன்னா, நம்ம பெருங்கொண்ட பாதிப்பு. அதனால நம்மள சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு எதையும் பார்க்கணும். ஒரு தவறு இருக்கா? அது தவறுன்னு நமக்கு தெரியுது. நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம். உடனே அத திருத்திக்கிறதுக்குள்ள வழிய பார்க்கணும். இல்லைன்னா நம்ம சரண்டர் ஆயிடணும். இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி இது சரண்டர் ஆயினா அதுக்குள்ள இது காப்பீட்டு குடுத்துடணும். பாருங்க, சைத்தான் என்ன செய்வான்னு சொன்னா குர்ஆன்ல வசனம் பாருங்க. சைத்தான் தவறான எண்ணத்தை உன் மனதில் ஊசலாடச் செய்து தவறு செய்ய உம்மை தூண்டினால் அப்போது அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவீராக அப்படின்னு குர்ஆன் வசனம் வருது. அப்ப
இந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு நம்ம செயல்களெல்லாம் நியாயப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் தவறுகளை நீங்கள் நியாயப்படுத்த வேண்டாம். அல்குரான்ல 9வது அத்தியாயம் 66வது வசனமா வருது. அப்ப ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து வழிமுறைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை இருக்குது. அல்லாஹ் தஆலா வந்து இட்ட கட்டளைப்படி வந்து நம்ம எல்லா வகையிலுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு போணும். அத விட்டுப்புட்டு நம்ம முஸ்லீம்ங்கிற பேர்ல வச்சுக்கிட்டு நம்ம வந்து மத்தவங்க வந்து நம்மள பத்தி ஒட்டுமொத்த முஸ்லீம்களே இப்படித்தான் இருப்பாங்க, மோசம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலைய நம்மளே ஏற்படுத்தக்கூடாது. அப்படி ஏற்படுத்தினா அவங்களோட போகாது. நம்ம சமுதாயத்துக்கே அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது, நமக்கே தெரியுது. நம்ம என்னவோ தப்பு பண்றோம். அப்ப நம்ம தப்பு பண்ணும்போது வந்து நம்ம திருத்திக்கணும் அது. அத விட்டு போட்டுட்டு நீங்க வந்துட்டு நம்ம நம்ம வந்துட்டு நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னாக்கா, நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம பார்ப்போம். நமக்கு மவுத் எப்ப வேணா வரலாம். அப்ப நம்ம எந்த நேரமும் நம்ம கணக்கு முடிக்கப்படும்போது வந்து அடுத்தாப்புலயே நம்மளது வந்து கேள்வி கணக்குல ஸ்டார்ட் ஆயிரும். அதனால வந்து ரொம்ப நாளா இருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா, இன்னைக்கு நம்ம கண்கூடா பார்க்குறோம். எத்தனையோ பேரு நம்ம கூட இருந்தவங்கலாம் நெறைய பேர் இல்ல. எங்க மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. அவங்க எந்த நிலையில இருப்பாங்கன்னு நம்ம அறிய மாட்டோம். ஆனா, அவங்களுக்காக நம்ம துவா செய்றோம். அவங்க நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா, நமக்கும் மக்கள் துவா செய்ற மாரி நம்ம நடந்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.